நான் நேற்று தினத்தை நாங்கள் இங்கே பிரயாணப்பட்டு வரும்பொழுது நாங்கள் வந்து சேருகிறதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. நாங்கள் நல்ல ராத்திரி நல்ல கிட்ட நம்ம ஊர்கிட்ட வரும்போது அவ்வளோ ஒரு அழகான நிலவு, ஃபுல் மூன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது அந்த நிலாவை பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த காட்சி பார்க்குறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், இப்படி தானேப்பா ஒரு நாள் வனாந்திரத்தில் நானும் என் கணவரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி தானேப்பா ஒரு நாள் எங்கேயோ வனாந்திரத்துலையோ எங்கேயோ தாவீது படுத்துட்டு இப்படி மல்லாக்கப்படுத்திட்டு பார்த்துருப்பாரு. இப்போ நான் என் கண்ணு எப்படி அந்த நிலாவை பார்க்குதோ அதே மாதிரி தாவீது கண்ணு அந்த நிலாவை பார்த்துருக்குமா பார்த்துருக்காதா? அந்த நிலாவை தாவீது பார்த்து ஒரு வசனத்தை எழுதுறாரு. என்னது? நான் நிலாவை பார்க்கும் போதும் இந்த விண்மீன்களை நான் நோக்கும் போதும் நீர் என்னை விசாரித்து நீர் என்னை நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம்னு எழுதுறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. அவருடைய கண்கள் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அவர் யோசிக்கிறாரு, இவ்வளவு பிரம்மாண்டமான, இவ்வளவு அழகான, இவ்வளவு நேர்த்தியான நிலாவை, நட்சத்திரங்களை, சூரியனை, இவ்வளவு அழகான எல்லாவற்றையும் படைத்த என் தேவன் அதையெல்லாம் விட்டுட்டு அற்பமான ஒரு இவ்வளோ பெரிய உலகத்துல இத்தனை மில்லியன் ஜனங்கள் வாழுகிற இடத்துல என்னை நீர் நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம்னு பாடுறார். ஹல்லேலூயா. அதனால நிறைய நேரத்தில் ஃபோனு, வீடு இப்படி அடைப்பாக இருக்கிறத விட கொஞ்ச நாள் வெளியில் போகிறது, மொட்டை மாடிக்கு போகிறது, இல்லை மேலே போகிறது, கொஞ்சம் கர்த்தர் செய்த சிருஷ்டிகள் எல்லாம் பார்க்கறது, அதிலிருந்து கர்த்தர், ஏன்னா ஆண்டவர் சொல்லித்தராரு, பட்சிகள்லேருந்து சொல்லித்தராரு, எறும்புலேருந்து சொல்லித்தராரு இல்லையா, குளிமுசல்களை பார்த்து அதிலிருந்து சொல்லித்தராரு. இப்படி வேத புத்தகத்தில் விலங்குகளை கை காண்பிச்சே கர்த்தர் நிறைய பாடங்கள் நமக்கு சொல்லித்தரார். அப்படி இருக்கா பைபிளில்? அதை பாரு, இதை பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கை காண்பிச்சு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ உவமைகளையும் எவ்வளவோ அடையாளங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால கொஞ்சம் இந்த ஃபோனு அந்த இதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் ஓரம் வச்சுட்டு கர்த்தர் செய்த இதை தான், எப்படி என்னுடைய அத்தை தான் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. நான் நிறைய இடத்துல இது சொல்லியிருக்கிறேன். என்னன்னா ஜெப தியானம். அல்லேலூயா. ஜெப தியானம் என்பது என்ன தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறதுனாலே வாய் திறந்தோன்னா கடை நமக்கு என்ன சொல்லணுமோ என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சு, அப்பா இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சு முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு திருப்திக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஜெப தியானம் என்பது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் குவையட்டாக போய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, இதுவரையிலும் என்னை கர்த்தர் எப்படி நடத்தியிருக்கிறார், என் குடும்பத்தை எப்படி நடத்தினார், 2012ஆம் வருஷத்தில் நான் சந்தித்த பெரிய பிரச்சனை, ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனையை அடிச்சுவடுகளே இல்லாத மாதிரி கர்த்தர் என் குடும்பத்தை எப்படி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. என் திருமணத்தை ஆன புதுசில் எவ்வளோ வேதனைகளை நான் சந்தித்தேன், ஆனால் இன்னைக்கு அந்த வேதனையெல்லாம் இல்லாமல் சுகமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். யோசிச்சு பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அதான் ஜெப தியானம். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கணும்.